எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 11 Perimeter and Area Exercise 11.1 அதில் first sum. The length and the breadth of a rectangular piece of land are 500 meter and 300 meter. இது length, இது breadth என respectively கொடுத்திருக்காங்க. Find its area, அப்புறம் the cost of the land. ரெண்டு கண்டுபிடிக்கணும். First area கண்டுபிடிச்சிடலாம். Area of the land. Rectangular land அப்படிங்கறனால rectangular area length into breadth. Length 500 into breadth 300. Multiply பண்ணா 5 3s are 15. Total 4 zeros. So 1,50,000 meter square. இது இந்த landோட area. Second subdivisionல cost கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் தி லேண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனா 1 மீட்டர் ஸ்கொயரோடைய காஸ்ட் வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் தி லேண்ட் ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயர் 10,000 அப்படின்னா டோட்டலா எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் இருக்கு? 1,50,000 இருக்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் தி லேண்ட் ஃபார் 1,50,000 meter square equal to 1 கொடுத்துட்டு மெனி கேக்குறாங்க. ஒரு இதுக்கு 10,000னா 1,50,000க்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1,50,000 into 10,000 மல்டிப்ளை பண்ணா rupees 15 போட்டுட்டு 4 zeros 4 zeros 8 zeros போடணும். இதான் டோட்டல் ஆன்சர். இப்போ செகண்ட் சம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் பார்க். ஸ்கொயர் பார்க்கோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 320 மீட்டர். அப்போ பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் வந்து 320 மீட்டர். ஸ்கொயரோட பெரிமீட்டர், இது ஸ்கொயர் பார்க்குங்கிறதுனால ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற பார்க். ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4s. அப்ப 4s வந்து 320னா இந்த 4 டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். So 320 by 4 divide பண்ணா 80 மீட்டர். சைட் ஆஃப் தி பார்க் வந்து 80 மீட்டர். ஏன்னா அது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய பார்க். டோட்டல் பெரிமீட்டர் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு சைடே வந்து 80 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்க் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்க் ஈக்குவல் டு சைடு இன்டூ சைடு. அப்போ 80 இன்டூ 80. மல்டிப்ளை பண்ணா 6,400. மல்டிப்ளை பண்ணா 6,400 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்க். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம். ஃபைண்ட் தி பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளாட் ஆஃப் லேண்ட். ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்கு, அதோட பிரெத் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இஃப் இட்ஸ் ஏரியா இஸ் 440 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் த லென்த் இஸ் 22 மீட்டர். ஏரியாவும் லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். நம்ம பிரெத்தும் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் a rectangle வந்து L into B. ஏரியா 440 கொடுத்திருக்காங்க. லென்த் 22 மீட்டர். பிரெத் தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். இந்த 22 இந்த பக்கம் கொண்டு வந்தா டிவிஷன் ஆயிடும். Therefore breadth equal to 440 by 22. டிவைட் பண்ணா 20. So breadth வந்து 20 மீட்டர். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 into L plus B. அப்போ 2 into length 22 plus breadth 20. 2 into 22 plus 20 42. 2 42s are 84. So perimeter 84 meter. இப்போ fourth sum. The perimeter of a rectangular sheet is 100 cm. Perimeter கொடுத்திருக்காங்க. 100 cm. If the length is 35 cm, perimeter formula 2 into L plus B.
ஏன்னா ரெக்டாங்குலர் ஷீட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2 into L plus B வந்து 100. லென்த் 35னா Lக்கு பதிலா 35 சப்ஸ்டியூட் பண்ணலாம். Find its breadth. இதை சால்வ் பண்ணா breadth தெரிஞ்சிரும். Also find the area. அதுக்கப்புறம் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். 100 by 2. breadth equal to 100 by 2 வந்து 50. plus 35 டிரான்ஸ்போஸ் பண்ணா minus 35. சப்ராக்ட் பண்ணா 15 சென்டிமீட்டர். ஸோ breadth 15 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா. Area of the rectangular sheet equal to formula வந்து L into B. ஏன்னா rectangle ஏரியா formula length into breadth. Length 35 into breadth 15. 35 15s are 525. ஏரியாங்கிறனால யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 5th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 5th sum. The area of a square park is the same as of a rectangular park. Square park ஒன்று இருக்கு, rectangular park ஒன்று இருக்கு, ரெண்டுத்தோட ஏரியா சேம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது area of square park equal to area of rectangular park. Next, if the side of the square park is 60 meter, side of the square park na S வந்து 60 meter and the length of the rectangular park is 90 meter. Length வந்து 90 meter. Find the breadth of the rectangular park. நம்ம breadth மட்டும் கண்டுபிடிக்கணும். Area of square park formula S into S. Area of a rectangular park. Rectangle உடைய formula L into B. S ஓட வேல்யூ 60. அப்ப 60 into 60 equal to length ஓட வேல்யூ 90 into B. இதை சால்வ் பண்ணா breadth ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 90 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வரும். ஸோ 60 into 60 by 90. இதுதான் breadth. 0 0 cancel. 3 3s are 9. 3 2s are 6. 3 1s are 3. 3 20s are 60. 20 2s are 40. 40 meter. Therefore, breadth வந்து 40 meter. இப்போ 6th sum. A wire is in the shape of a rectangle. ஒரு wire இருக்கு, அது rectangle shapeல இருக்கு. இப்போ அந்த wire நான் அப்படி rectangle shapeல வச்சிருக்கேன். Its length is 40 centimeter. Length 40 centimeter. Breadth is 22 centimeter. Breadth வந்து 22 centimeter. If the same wire is rebent in the shape of a square. இப்போ இந்த same wire எடுத்து நான் square shapeல வைக்க போறேன். அதாவது இதே வயரை தான் இருக்கிறத எடுத்து நான் திருப்பி ஸ்கொயர் ஷேப்ல நெளிச்சு இந்த ஷேப்ல வச்சிடுறேன். வாட் வில் பி தி மெஷர் ஆஃப் ஈச் சைடு? அதாவது சைடோட மெஷர் என்ன? ஆல்சோ ஃபைண்ட் விச் ஷேப் என்க்ளோசஸ் மோர் ஏரியா. எந்த ஷேப்போட ஏரியா ஜாஸ்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எது காமன் அப்படின்னு பார்த்தா பெரிமீட்டர். ஏன்னா ஒரே வயர் தான், ஒரு ஃபுல் வயர். இப்போ இந்த ஃபுல் வயர் உடைய லென்த் வந்து 100 சென்டிமீட்டர்னு வச்சுப்போமே. இந்த 100 சென்டிமீட்டரை தான் நான் இப்படி மடக்கி ரெக்டாங்கிளா வைக்கிறேன். அப்பையும் இதோட பெரிமீட்டர் 100 தான் இருக்கும். இதே 100 சென்டிமீட்டர் வயரை தான் நான் ஸ்கொயர் ஷேப்ல வைக்கிறேன். அப்பையும் இதோட பெரிமீட்டர் அதே 100 தான் இருக்கும். ஏன்னா ஒரே வயர் தான், அந்த வயரோட லென்த் எவ்வளவோ அதே தான் நான் மடக்கி வேற வேற ஷேப்ல செய்யறதுனால ரெண்டுத்தோட பெரிமீட்டர் சேமா இருக்கும். ஸோ by given perimeter of rectangle equal to perimeter of square. அப்ப perimeter of a rectangle formula 2 into L plus B equal to perimeter of a square formula 4 into S. தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into L plus B. Length plus breadth 40 plus 22 equal to 4 into S. இதை சால்வ் பண்ணா சைடு கண்டுபிடிச்சிடலாம். 2 into 40 plus 22 62. மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 4 இந்த பக்கம் வந்தா டிவிஷன் equal to S. இதை கேன்சல் பண்ணா 2 1s are 2 2s are. Again 2 1s are 2 31s are. So side equal to
31 சென்டிமீட்டர். இப்போ சைடு கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ஷேப் நிறைய ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்க ரெண்டு ஷேப்போட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L into B 40 into 22 ஏன்னா லென்த் into breadth மல்டிப்ளை பண்ணா 880 யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே இது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் S into S. அப்ப சைடு வந்து 31 31 are 961 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது ஸ்கொயரோட ஏரியா தான் ஜாஸ்தி. Therefore square shaped wire encloses more area. இப்போ seventh sum discuss பண்ணலாம். Seventh sum, the perimeter of a rectangle is 130 centimeter. Perimeter of rectangle 130 centimeter. Perimeter of rectangle formula 2 into L plus B. அது வந்து 130 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. If the breadth of the rectangle is 30 centimeter, breadth வந்து 30 ஆம். அப்ப 2 into L plus 30 வந்து 130. Find its length. இப்போ L என்னன்னு கண்டுபிடிக்கணும். Also find the area of the rectangle. Length கண்டுபிடிச்சிட்டு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். Multiplication இருக்க 2 இந்த பக்கம் வந்தா division. So L plus 30 equal to 130 by 2. Addition இருக்க 30 அந்த பக்கம் போனா subtraction. Therefore length equal to 130 by 2 65 minus 30. Subtract பண்ணா 35 centimeter. So length வந்து 35 centimeter கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ area of rectangle equal to L into B. Length into breadth வந்து 13 கொடுத்திருக்காங்க. So 35 30s are multiply பண்ணா 1050. Unit வந்து centimeter square. Last sum, a door of length 2 meter and breadth 1 meter is fitted in a wall. ஒரு wall இருக்கு, அதுல door வந்து length 2 மீட்டரும் breadth 1 மீட்டரும் மெஷர் இருக்கிற மாதிரி ஒரு டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோரோட லென்த் வந்து 2 மீட்டர், breadth வந்து 1 மீட்டர். Next, the length of the wall is 4.5 meter and breadth is 3.6 meter. வாலோட length breadth கொடுத்திருக்காங்க. வாலோட length வந்து கேபிட்டல்ல எடுத்துக்கலாம். 4.5 மீட்டர், breadth வந்து 3.6 மீட்டர். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் டோருக்கு ஸ்மால் லெட்டரும் வாலுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸும் எடுத்திருக்கேன். Find the cost of whitewashing the wall. இந்த வாலை ஒயிட் வாஷ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட்? ஒயிட் வாஷிங்னா பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட்? If the rate of whitewashing the wall is ₹20 per meter square. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு 20 rupees ஆம். அப்ப டோட்டலா இந்த வால் ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணணும்னா எவ்வளவு ருபீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த வால்ல மொத்தம் எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வாலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த வால்ல தான் இந்த டோரும் இருக்கு. இந்த டோர் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சுதான் நம்மளால காஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாலோட ஃபுல் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டு இந்த டோரோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஃபுல் வாலோட ஏரியால இந்த டோரோட ஏரியா போயிடுச்சுன்னா நமக்கு பிளெயின் வாலோட ஏரியா மட்டும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஈஸியா காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். டோரோட ஏரியா லென்த் இன்டு பிரெத், அப்ப 2 ones are 2. So 2 meter square. வாலோட ஏரியா ஆஃப் வால், இது ஏரியா ஆஃப் டோர். இங்கேயும் லென்த் இன்டு பிரெத் 4.5 into 3.6. 4.5 into 3.6 multiply பண்ணோம் அப்படின்னா 16.2 meter square. இப்போ ஏரியா ஆஃப் ஒயிட் வாஷிங், எந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ண போறோம்? டோட்டல் இந்த ஏரியா ஆஃப் வால் மைனஸ் ஏரியா ஆஃப் டோர்.
ஏரியா ஆஃப் வால் வந்து 16.2 மைனஸ் ஏரியா ஆஃப் டோர் 2 சப்ராக்ட் பண்ணா 14.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா டு பி ஒயிட் வாஷ்ட் எவ்வளோன்னு பார்த்தா 14.2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் 1 meter square equal to ₹20. இப்போ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் 14.2 meter square equal to 1 கொடுத்துட்டு மெனி, அப்போ மல்டிப்ளிகேஷன் 14.2 into 20 மல்டிப்ளை பண்ணும்போது ₹284. ஸோ டோட்டலாக இந்த வாலில் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ₹284 சார்ஜ் ஆகுது. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.